வணக்கம் வியூவர்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து டின்னர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். சாப்பிட்றது எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து ஒன்லி சிக்கன் மட்டும் சாப்பிடுவோம். வேறு வந்து பீஃபு, போர்க்கு, மீன், மட்டன் இந்த மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டோம். பட் நம்ம பிரதர் வந்து கழுதை எது கிடைச்சாலும் தின்றுவான். அந்த அளவுக்கு வந்து மோசமான ஆள். பறக்கிறது, தாவுறது, ஊடுறதுன்னு எல்லாமே தின்றுவான். அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்றதால வா ஒரு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறேன், அங்கே சிக்கன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அங்கே வாங்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஹை ஸ்டோரி பில்டிங்ஸு, நல்ல ரெசிடென்சியல் ஏரியா. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாமே. ஃபுல்லாக மரங்கள் தான். மரங்கள், 3 ஏரி. பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பச்சை பசுமையாக மரங்களும், சுற்றி வந்து ஏரி, குளம் அந்த மாதிரி ஃபுல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. நல்லா செம்மையாக இருக்குது. பார்க்கவே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, நேச்சுரல் வைப் வந்து இந்த பிளேஸ்ல கிடைக்குது. செம்மையா இருக்கு. நல்லா பாருங்க, சுத்தி எவ்வளவு மரம் இருக்குன்னு பாருங்க. இது புதுசாக கட்டிட்டு இருக்க பில்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போகிற ஏரியா தான் வந்து இந்த ஈகோ பார்க்குடைய ஃபேமஸ் லேக், ஸ்வான் லேக். இந்த பக்கம் தான் இருக்குது. நம்ம இருக்கிற ஏரியாவோட ஃபேமஸ் பார்க்குங்க, ஸ்வான் லேக். இங்கே இருக்கான் ஃபேமஸ். வாவ். அந்த இதில் நேராக பார்த்து ஸ்வான் படம் அந்த ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போகணும். இது ஃபுல்லாமே வந்து இது வந்து சின்னதுலேருந்து நட்ட மரங்கள், சின்னதுலேருந்து எல்லாமே நேச்சுரலாக வளர்ந்த மரம். புயல் அடித்தப்போ கூட சாயலை இதெல்லாம். சூப்பர். ஏன்னா நான் இங்கே 4 வருஷமாக இருக்கிறேன். இதோட வளர்ச்சி எல்லாமே பார்த்துருக்குறேன். எல்லாமே சின்னதுலேருந்து, இது எல்லாமே சின்னதுலேருந்து. ஏன் இவன் வந்துட்டு இது தானாக வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறான்னா, இங்கே நிறையா பார்த்தீங்கன்னா வந்து செடியை வந்து தனியாக வளர்த்து மரமாக உருவாக்கி அங்கே வந்து நட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இவன் வந்து பர்டிகுலராக சொல்கிறான் வந்து இது வந்து தானாக வளர்ந்த மரம், இயற்கையாக வளர்ந்த மரம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரலாக அதான் உருவான மரங்கள். ஆனால் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் 2 பக்கமும். அதாவது மழை சீசன்னாலே எல்லா இலைங்களையும் கட் பண்ணி விட்டுருவாங்க. பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவாங்க மழை சீசன். அது வந்து பிரான்ச்சஸ் வந்து கீழே விழுந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு. இது வந்து வியட்நாம்ல ஃபுல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. சிட்டி ஃபுல்லாகவே வந்து பருவ மழை காலங்கள், புயல் காலங்கள் எல்லாத்தையும் மரங்களில் கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க அதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. பட் நல்ல ஒரு விஷயங்க. நம்ம ஊரில் கூட அப்படி பண்ண மாட்டுறாங்க. பட் இங்கே வந்து ஒரு இனிஷியேட்டிவாக வந்து எல்லா மரங்களையும் வந்து மழை காலங்களில் கட் பண்ணி விட்டு அது வந்து ரொம்ப பெருசாக டேமேஜ் ஆகும். ஒரு புது டெவலப்மெண்ட்டு. இது வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைல். எல்லாமே ஜாப்பனீஸ் ஸ்டைல். இந்த பக்கம் இதுதான் ஜாப்பனீஸ் ஸ்டைல். செமையாக இருக்குங்க. அப்பார்ட்மெண்ட்டு தான், கம்ப்ளீட் அப்பார்ட்மெண்ட்டு. கீழே ஃபுல்லாமே அக்சஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டு, ஸ்டேஷ்னரி எல்லாமே இருக்குது. இங்கே தான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்பார்ட்மெண்ட்ஸு. இது ஃபுல்லாக ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஃபவுண்டைன். அது பார்த்தா தெரியும். இப்போ நம்ம போக போகிறது வந்து கடைசியாக, அதாவது இந்த ஈகோ பார்க்கே முடிகிற ஏரியா நம்ம போக போகிற இடம். ஓகே, நம்ம போகிற ரெஸ்டாரண்ட் வந்து இந்த ஈகோ பார்க்கோட எண்டிங் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எண்டிங். இங்கே தான் நான் வந்து 3.5 வருஷம் இருந்தேன். ஓகே. இந்த 1, 2, 3ஆவது பில்டிங், அந்த 3ஆவது பில்டிங்கில் தான் அந்த ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி இவன் வந்து ஸ்டே பண்ண இடம் வந்து இங்கே தான் இருக்குது. இது வந்து இந்த இடம் இங்கே இவங்க பில்டிங் கட்டி கிட்டத்தட்ட 10-12 வருஷம் இருக்கும். அப்போதே ரொம்ப முன்னாடியே கட்டிட்டாங்க. அதனால இது வந்து மற்ற இடங்களை விட நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபுட் ஸ்டால்ஸு எல்லாமே இங்கே இருக்கும். ஏன்னா இது வந்து முதல்ல கட்டினதுனால. சூப்பருங்க. நல்லா
நல்ல பசுமையாக இருக்கிறதால பார்க்கவே சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மரங்கள் நிறையா வளர்த்தோம்னா தான் நமக்கு வந்து மாதம் மும்மாரி மழை வந்து நம்ம அப்போ படித்தோம் புக்கில், அது வந்து நம்ம ஊரில் இப்போ கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே வந்து அது கண்டிப்பாக நடக்குதாங்க. இங்கே வந்து இவன் வந்து கிட்டத்தட்ட இவன் வந்து 8-10 வருஷமாக இங்கே இருக்கான். இவன் சொல்கிறான் கண்டிப்பாக வந்து மாதம் 3 நாள் வந்து கண்டிப்பாக எப்படியாவது மழை பெஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து இங்கே நடக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு பசுமையாக வந்து இவங்க வந்து இந்த கண்ட்ரியை வந்து மெயின்டைன் பண்ணி சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து வெயில் காலத்திலேயே வந்து மழை வந்து நல்லா மழை பெய்யுது, சூப்பராக தண்ணி நிற்கிது, எல்லா ஆறும் குளம்லாம் நிறைஞ்சு நிற்கிது. வெயில் காலத்துல நிறையும், வெயில் காலத்துல ஃபுல்லாக நிறைஞ்சு நிற்கிதான். குளிர் காலத்துல கொஞ்சம் லைட்டாக வத்தும். ஏன்னா குளிர் காலத்துல அந்த அளவுக்கு மழை இருக்காது. வெயில் காலத்துல மழையும் பெய்யும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி இந்த ரோடு. செமையாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்த எஃபெக்டாகவே இருக்குது. நல்லா க்ரீனரி எல்லாமே வந்து செமையாக இருக்குது. இங்கே ஒரு லோக்கல் கேம்பிங் மாதிரி. இங்கே சின்ன குழந்தைங்களாம் இங்கே வந்து கேம்பிங்க்கு விளையாடுவாங்க, செய்வாங்க. நாங்களே எங்கள் டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே தான் பண்ணோம். இந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாக. இது இப்போ மெயின்டைன் பண்ணுறதில்ல, முந்தி மெயின்டைன் பண்ணி வச்சுட்டாங்க. நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் நிறையா இருக்குங்க இந்த ஏரியாவில். ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லைன்ற மாதிரி ஃபுல்லாக கடை தான். எல்லா வகையும் இருக்குது. ஜாப்பனீஸ் இருக்குது, சைனீஸ் இருக்குது, கொரியன் இருக்குது, புஃபே, வெஜிடேரியன் வீகன் புஃபே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே கிடைக்குன்ற மாதிரி எல்லாமே அக்சஸபிளாக இருக்குது இந்த ஏரியாவில். இந்த எண்டில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த எண்டில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது. 2 ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது. பில்லியர்ட் கிளப் போலாமா? பில்லியர்ட்ஸ் இங்கே வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியனில் வந்து உனக்கு பில்லியர்ட்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரு. எந்தாச்சு இந்த கடை? காலையில் நான் புஞ்சா வாங்கினது இந்த கடை தான். ஓகே. காலையில் வந்து இந்த ஆப்போசிட்டில் அங்கே இருக்க ஒரு கடையில் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். பூஞ்சான்னு சொல்லிட்டு காலையில் ஒரு இது வாங்கிட்டு வந்தோம். நம்ம ஊர் கிட்டத்தட்ட சேமியா மாதிரி இருக்குங்க. அது வந்து வாங்கிட்டு வந்தோம் காலையில். இப்போ வந்துட்டு நம்ம இந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை தான் வந்து இப்போ நம்ம வந்து ஃபுட்டு வாங்க போகிறோம். நம்ம வந்து இப்போ வாங்க போகிற ஃபுட்டு வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன ஃபுட்டு என்ன ஏது அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டர் பண்ணுவாங்க, பார்க்கலாம் என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. Chắc chắn nó đi đi chứ từ đấy giờ không làm cái khác để đi ra. Anh em. பாசத் கட்சு மண்ணா. Thôi, bà không gọi được cho nó. Đây bây giờ đang mở. Để ghê đã vội thì lại. இதில் நமக்கு ஒன்றுமே புரியாது. Gì? இருந்தாலும் பார்க்கணும். இதில் எதில் ஆர்டர் பண்ண? Nó mà không về thì đi bắt đi vào chặt đầu bà đi. Cơm gà katsu, cơm na rice, gana chicken, katsu na அந்த சிக்கன் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது அந்த விளக்க அது பேர் வந்து பொரியல். Chả là ý tưởng thế nào. ஓகே, பார்ப்போம். இது ஏதோ கட் பண்ணி வச்சுருக்காங்க, இது என்னன்னு தெரியல. நம்ம வந்து இப்போ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அது வந்து கிட்டத்தட்ட 3 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3 பேருக்கு, எனக்கு, அவனுக்கு, அம்மாவுக்கு 3 பேருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் சேர்த்து வியட்நாம் கரன்சியில் 1,80,000ங்க. மணியோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி அப்படின்றதால இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே வந்து எல்லாமே அமௌண்ட் இருக்கும். நமக்கு வந்து மொத்தமாக போட்டு என்ன சொல்லிருக்காங்க, பேக்கிங்க்கு சார்ஜ் வந்து 15,000 நினைக்கிறேன் பேக்கிங் சார்ஜு. மொத்தமாக வந்து சாப்பாடோட விலை வந்து 1,65,000. ஸோ
மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 வந்துட்டு நமக்கு பில்லு போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வீட்டில் போயிட்டு ஃபுட்டை ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃபுட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஃபுட்டு டேஸ்ட்டும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வியட்நாம் ட்ரிப்பு வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து நிறையா வீடியோ வந்துட்டு வியட்நாமில் மேக்ஸிமம் வந்து என்னால் எவ்வளோ பிளேஸ் கவர் பண்ண முடியுமோ பார்த்துட்டு வீடியோ வந்து கவர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வியட்நாமில் இருந்து பாலிக்கு ஃப்ளைட் டிக்கெட் நம்ம வந்து எடுத்திருக்கோம். நாளைக்கு வந்து நம்ம மார்னிங் வந்து 10 o'clock நமக்கு வந்து பாலிக்கு ஃப்ளைட் இருக்குது. 5 மணி நேரம் ட்ராவலுங்க, வியட்நாம் டு பாலி 5 மணி நேரம் ட்ராவல். நம்ம ஈவினிங் போய்ட்டு ரூம் புக் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி 4 days தான் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசா வந்து 11ஆம் தேதி நாளைக்கு வந்து முடியுது. ஸோ அதனால் விசா ரன் வந்து எக்ஸிட் ஆகணும் வியட்நாம்லேருந்து. ஸோ அதனால் என்ன பண்ணால் பாலி போயிட்டு பாலியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு 3 days ஸ்டே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்றதால டிக்கெட் ஆல்ரெடி நம்ம புக் பண்ணியாச்சு. வியட்ஜெட் ஏர்லைன்ஸில் வந்து புக் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா வியட்நாம்லேருந்து பாலிக்கு வந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 18,000 ரூபாங்க. நம்ம மதிப்புப்படி 18,000 ரூபா. ஸோ நாங்கள் 3 பேருக்கும் புக் பண்ணியிருந்தோம். விசா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விசா அரைவல் இருக்குது, இ விசாவும் இருக்குது. பட் நம்ம வந்து இ விசாவாக எடுத்துட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஃபார்ம் எல்லாம் எதாவது இருந்துச்சுன்னா ஃபுல் பண்ணி செஞ்சு கடைசி நிமிஷத்தில் ஒரு என்ன சொல்ல பதட்டமாக இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ரிலாக்ஸ்டாக வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சு எக்ஸிட் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இ விசா வந்து நம்ம முன்னாடியே அப்ளை பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா பாலிக்கு வந்து விசா காஸ்ட்டு பார்த்திங்கன்னா $35 வருங்க. $35 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3000 ரூபா வருங்க. இது வந்து நம்ம ப்ரியராக அப்ளை பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா ஹெசல் ஃப்ரீயாக இருக்குன்றதால நம்ம அப்ளை பண்ணிட்டோம். பட் விசான அரைவல் வேணும் அப்படின்றவங்க டேரெக்டாக ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே வந்து பாலிக்கு போனோம்னா அங்கே ஏர்போர்ட்டில் வச்சு நம்ம வந்து விசா எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. நம்ம வந்து ஹோட்டலும் புக் பண்ணி எடுத்தோம். ஹோட்டல் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து போகிறோம், கொஞ்சம் அம்மா கூட போகிறோம் அப்படின்றதால டீசென்ட் ஹோட்டலாக இருக்கணும் அப்படின்றதால கொஞ்சம் காஸ்ட்லியாக $165 3 நாளைக்கு வந்துட்டு ஸ்டேக்கு வந்துட்டு $165 வந்து பே பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அது வந்து வில்லா, அதையும் நம்ம போயிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா வியட்நாம் பாலி ரெண்டையும் கவர் பண்ணுறோம். மேபி தெரியாது, இங்கேருந்து வந்து மேபி தாய்லாந்து ட்ரிப்பு நான் போட்டாலும் போகலாம். எனக்கு வந்து இன்னும் பிளான் பண்ணலை. ஏன்னா மேக்ஸிமம் வியட்நாமை எவ்வளோ கவர் பண்ண முடியும் பார்ப்போம், கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ மேபி வியட்நாமில் இருந்து தாய்லாந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 50-50 தான் நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ அப்படி பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தாய்லாந்து போகிறோம். தாய்லாண்டையும் வந்து விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். உங்களுக்காக வந்து எக்ஸ்க்ளூசிவாக நிறையா விஷயங்கள் கவர் பண்ணி நம்ம வந்து போட போகிறோம். பாருங்கள், ஓகேங்களா மக்களே? நம்ம வந்து ஃபுட்டு இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் ஃபுட்டை வந்து ரிவ்யூ பண்ணுறோம். எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். யார் யார் நம்ம வந்து வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுங்க. நம்ம வந்து நிறையா விஷயம் வந்து ஷேர் பண்ணுறோம். அதாவது ட்ராவல் ரிலேட்டடாக எல்லாமே ஷேர் பண்ணுறோம். நம்மளோட வெப்சைட் வந்து லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம். கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டில் வேறு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம வெப்சைட்லேயும் நம்ம விசா அப்டேட் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோங்க. எந்தெந்த கண்ட்ரியில் விசா ஃப்ரீ, விசான அரைவல், விசா வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்ற சில டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்டில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். கீழேயும் பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். அதில் வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம வெப்சைட்டை. ஸோ ஃபுட்டு ரெடி ஆகிட்டோம்னா நம்ம வீட்டில் போய்ட்டு அதை ரிவ்யூ பண்ணலாங்க. நம்ம ஃபுட்டு வாங்கியாச்சுங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து. இதுதான் நம்மளோட வாகனம், ஸ்கூட்டி. நம்ம இப்போ அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போவோம். கியர் பைக்கா? ஓகே ஓகே. பார்த்தா ப்ளீஸ் ஸ்கூட்டி மாதிரி தானே இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை
இது வந்து ஏதோ ஒரு சாஸுங்க, சாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு வந்தாச்சு, ஓப்பன் பண்ணுவோம், பார்ப்போம். ஏதோ மஞ்சள் சோறுங்க, இது முட்டைக்கோசு, சிக்கனு. இது என்னடா? அது தமிழில் என்ன சொல்லுவாங்க எனக்கு சவுச்சவா? சவுச்சவா? சவுச்சவுன்னு நினைக்கிறேன். ஏய் சவுச்சவ் சூசுவா? சூசு வேறடா. இந்த ஊரில் இதுக்கு பேர் சூசு. சவுச்சவ் சவுச்சவ் காய் தான் இதுதான் என்னுடைய ஃபேவரட். இது வந்து சாப்பாடு சூப்புங்க, கீரை சூப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுட்டு நமக்கு சாப்பாடோட சாப்பிட்ணும். இதோட குழம்புலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும். ஸ்பூன்லாம் வேணாண்டா, நம்ம கை தாண்டா பெருசு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஒரு பீஸை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டா சிக்கன் ஃபீல் வரல, ஏதோ பன்னை ரோஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சாப்பாடு வெறும் சாப்பாடு தான், ஆனால் லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்குது. உப்பு வேறு இவங்க போட மாட்டாங்க, சப்புன்னு இருக்கு. ரொம்ப கஷ்டம்தாங்க ஃபுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றது. பட் ஓகே. என்னடா லைட்டாக பிக்கல் மாதிரி உண்டு. கொஞ்சம் லைட்டாக புளிப்பு மாதிரி இருக்கு. அது விலகு பிக்கல். இது சவுச்சவுன்னு சொல்கிறான், சாப்பிட்டு பார்ப்போம். இது வேகலாம் வைக்க மாட்டாங்களா? அப்படியே பச்சையாக கட் பண்ணியிருப்பாங்களா? இவ்வளோ படிங்களா? நம்ம இந்த சாஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் திங்கணும்னு நினைக்கிறேங்க. இல்லைன்னா கஷ்டம்தான். ஓகேங்களா? அதை வச்சு சாப்பிட்லாம். ஓகே வியர்ஸ், சுட சுட சாப்பிட்றேன். பாய் பாய்.